வெற்றிமாறன் சார் வந்து எங்கள் வீட்டுக்கு வராரு. ம். அப்போ வந்து இங்கே பிளாக் பண்ணி அங்கே பிளாக் பண்ணி அவரால் வரவே முடியல. எங்கள் வீட்டை வந்து அவரால் கண்டுபிடிக்கவே முடியலன்றது ரொம்ப கோவமாயிட்டார். என் மேலே கோவமாயிட்டார். அப்புறம் சார் எங்கள் வீட்டுக்கு நான் எப்படி சார் அதெல்லாம் டிசைட் பண்ண முடியும்னு சொல்லி அப்போ வந்து அந்த ராஜன் தீம் இருக்குல்ல, அந்த தீம் அப்போ நான் ஒரு சாங்காக பண்ணியிருந்தேன். அவர் டைமுக்கு வர முடியலன்னு சொல்லி அந்த சாங்கை வந்து பேசாமல் தீம் ஆக்கிடலாம் சார், இது அப்படியே தீமாக வச்சிடலான்னு சொல்லி தான் அதை வச்சோம். அது லேட்டர் ஆன் பிகேம் த சிக்னேச்சர் ஆஃப் த ஃபிலிம். ஸோ அது மட்டும் ஞாபகமாக தான் இருக்குது. சாரி வெற்றிமாறன் சார். இல்ல சார், ஆனா அது செம்மையா இருக்கும். இப்போ வரைக்கும் கூட அந்த ஓஹோ அதை கேட்கும் போது ஒரு ஒரு வைப், கூஸ் பம்ப்ஸ். நைஸ் சார். அந்த வடச்சென்னை 2க்காகவும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார். எல்லார் சார்பாகவும் சொல்லிக்கிறேன் சார், ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிருக்கோம் சார். அதுல வேற லெவல் உங்களுடைய மேஜிக் இருக்கணுங்கிறது நாங்க ரொம்ப ஆவலோட இருக்கோம். ஆமாம், என்ன ஒரு நல்ல விஷயம்னா வடச்சென்னையோட காஸ்ட் இருக்காங்களா, நடித்த எல்லாருமே லிட்டலி அவங்களுக்கு ஏஜே ஆக மாட்டேங்குது. நீங்கள் 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் இப்பயும் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அவங்களுக்கு வயசாகிறது தெரியறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருங்கன்னு நான் ஆசைப்பட்றேன். நான் கூட அதே காஸ்ட் அப்படியே வருவாங்கன்னு ஏதோ அப்டேட் அவங்க தான் வரணும், வேற எப்படி வர முடியும்? அவங்க தான் வரணும். பட் அவங்க ரொம்ப ஆப்வியஸாக தெரியறதுக்கு முன்னாடி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஓகே சார். வெற்றி சார் ப்ளீஸ் நாங்கள் எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் வந்து எப்படியாவது அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த காம்பினேஷன் மீண்டும் நாங்கள் பார்க்குறோன்னு ஆசைப்படுறோம்.